நான் ஏன் ஸ்பெசிஃபிக்கா இந்த ஷாப்ப சொல்றேன்னா, வினை தாண்டி வருவாயா படம் எடுத்த அந்த சர்ச் கூட ஆலப்பில தான் இருக்கு. சாரீஸ் எல்லாம் இங்கேயே வந்து வீவ் பண்றாங்க. கண்டிப்பா ஆலப்பி போனா ஹவுஸ் போட்ல புக் பண்ணி ஸ்டே பண்ணி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சாரா டாக்ஸ். ஸோ இந்த வீடியோவுமே வந்து நம்ம ஆலப்பி ட்ரிப்போட ஒரு கண்டினியூவேஷன் தான். லாஸ்ட் ஃபியூ வீடியோஸில் நம்ம ஆலப்பியோட ஹவுஸ் போட்ஸ், அப்புறம் ஆலப்பியில் இருக்கிற ரெசார்ட்ஸ் அதை பற்றிலாம் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆலப்பி போனால் எங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம், ஐ மீன் டூரிஸ்ட் பிளேசஸ் இன் ஆலப்பி, அதுக்கப்புறம் வந்து ஃபுட் எங்கே ஆலப்பியில் நல்லாயிருக்கும், எங்கே சாப்பிடலாம், என்ன சாப்பிடலாம், அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம பொதுவாக ஒரு ஊருக்கு வந்தாலே கண்டிப்பாக ஷாப்பிங் பண்ணுவோம், ஏதாவது ஞாபகார்த்தமாக சொவீனியர்ஸ் வாங்கிட்டு போவோம். ஸோ என்ன மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து ஆலப்பியில் வந்து ஷாப் பண்ணலாம் அண்ட் அதை வந்து எங்கே ஷாப் பண்ணலாம் அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் மெயினாக கேரளானாலே சிப்ஸ் தான். ஸோ ஆலப்பியில் வந்து அந்த சிப்ஸ் எங்கே வாங்கலாம், எந்த பிளேசஸ்லாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும், நம்ம கூட ரோடுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு லேக்கும் ரொம்ப நேரமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஆலப்பியோட எல்லா மேஜர் பிளேசஸுமே வந்து லேக் மூலமாகவும் கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் நம்ம எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு பஸ் யூஸ் பண்ணுவோமோ, ஆலப்பியில் இருக்கும்போது நம்மளால் வந்து போட்டை கூட டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியும். இங்கே இருக்கிற கவர்மெண்ட் போட் இல்லைனா ஷிக்காரா போட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு நம்மளால் வந்து ஆலப்பியில் இருக்கிற மேஜர் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் லைக் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்ச்சஸ் அதெல்லாம் விசிட் பண்ண முடியும். வினை தாண்டி வருவாயா படம் எடுத்த அந்த சர்ச் கூட ஆலப்பியில் தான் வந்து இவங்களோட போட் ரூட்லேயே கனெக்டட். கவர்மெண்ட் போட்டோட ப்ரைஸஸ்லாம் வந்து ரொம்பவே நாமினலாகவே இருக்குது. அண்ட் அதை தவிர நம்மளுக்கு வந்து ப்ரைவேட் போட்ஸ் இல்லைனா ஷிக்காரா போட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்பீட் போட் கூட கிடைக்கும். ஆலப்பியில் லேக் இருக்கிறதுனால நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போட்டில் வந்து ட்ராவல் பண்ணி இங்கே என்ஜாய் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஹவுஸ் போட். ஆலப்பி போனாலே கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ஹவுஸ் போட்டில் ஸ்டே பண்ணணும். பிகாஸ் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஹவுஸ் போட்னால் வந்து போட்லேயே வந்து நம்ம தங்குறதுக்கு ரூம்ஸ் இருக்கும், போட்லேயே இருக்கிறவங்க வந்து சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ஃபுட் சமைச்சு கொடுப்பாங்க. அது ஒரு டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளால் வந்து ஒரு ஹவுஸ் போட்டில் 24 hours வரைக்கும் ஸ்டே பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ஆலப்பி போனால் ஹவுஸ் போட்டில் புக் பண்ணி ஸ்டே பண்ணி என்ஜாய். உங்களுக்கு வந்து ஹவுஸ் போட்ஸ் பற்றி இன்னும் நிறையா தெரியணும்னா நம்ம சேனலில் அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டு வீடியோ இருக்குது. அண்ட் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் ஸ்டே பண்ண ஹவுஸ் போட் அண்ட் பொதுவாக ஹவுஸ் போட்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். போட்டை தாண்டி ஆலப்பியில் வந்து நிறைய பீச்சஸ் இருக்குது. ஸோ அதில் 2 ஃபேமஸ் பீச் வந்து ஆலப்பி பீச், அதாவது ஆழப்புழா பீச், அண்ட் இன்னொன்று வந்து மராரி பீச். ஸோ இந்த 2 பீச்சுக்குமே நம்ம போகலாம், போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஆலப்பி பீச். நாங்கள் வந்து ஒரு ஈவினிங் வந்து ஆலப்பி பீச்சை விசிட் பண்ணி அங்கே சன்செட்டையும் பார்த்தோம். அண்ட் பீச்னாலே வந்து நிறையா ஈட்டரி ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும், அங்கே நம்ம ஏதாவது வாங்கி சாப்பிடலாம், அப்படியே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். கேரளா ஃபுட்ஸ் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அண்ட் வெஜ்ஜும் சரி நான்வெஜ்ஜும் சரி. நான்வெஜ்க்கு வந்து நிறைய பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நான் ஹவுஸ் போட்ஸ் சொல்லுவேன். பிகாஸ் நீங்கள் ஹவுஸ் போட்ஸில் இருக்கும் போது ஃப்ரெஷ்ஷாகவே வந்து ஃபிஷ் எல்லாம் வாங்கி கொடுத்து உங்கள் செஃப் கிட்ட வந்து குக் பண்ணி தர சொல்லலாம். அது ரொம்பவே பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் வெஜ்ஜுக்கும் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் வெஜ்ஜில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஷ் வந்து புட்டு கடலைக்கறி. நெக்ஸ்ட் அவங்களோட வெஜ் அண்ட் நான்வெஜ் சத்யா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து வெஜ் சத்யா. அண்ட் இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான வெஜ் சத்யா உங்களுக்கு சாப்பிடணுன்னா ரைஸ் பால் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் ஆலப்பியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த வெஜ் சத்யா. நெக்ஸ்ட்டு கேரளாக்குன்னே சில ஸ்நாக்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து இந்த பனானா சிப்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஜாக் ஃப்ரூட் சிப்ஸ், இந்த மாதிரி நிறையா ஸ்நாக்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து சிப்ஸ் கேரளாவில் வாங்கணும் அப்படின்னா இந்த கலாரிக்கல் அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்கு வந்து வரலாம். நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஷாப் கூகுள் மேப்பில் இந்த ஷாப்பை ரீச் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஷாப் இருக்கிற லைன் ஃபுல்லாகவே வந்து மற்ற சிப் ஷாப்பும் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த மாதிரி சிப்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, சாம்பிளும் நம்ம கேட்டால் கொடுப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து 2-3 ஷாப்பில் வந்து சாம்பிள் பார்த்துட்டு உங்களுக்கு எங்கே டேஸ்ட் பிடிச்சிருக்கோ அங்கே நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். நாங்கள் வந்து இந்த ஷாப்பில் தான் வாங்கினோம், கலாரிக்கல் சிப்ஸ் அண்ட் ஸ்பைசஸ். நல்ல டேஸ்டியாக இருந்தது இவங்க பண்ணுற எல்லா டைப்ஸ் ஆஃப் சிப்ஸ். அப்புறம் அப்பம் கூட வாங்கினோம். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட் வந்து ஷாப்பிங். ஸோ பொதுவா நம்ம ஏதாவது ஒரு ஊருக்கு போனா, அந்த ஊரோட ஞாபகார்த்தமா ஏதாவது சொவீனியர்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம். ஸோ ஆலப்பில வந்து அந்த மாரி என்ன வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க பார்த்துட்ருக்கிற ஹவுஸ் போட்டோட ஷோ பீஸ். ஸோ இந்த மாரி ஹவுஸ் போட்டோட ஷோ பீஸ் வந்து ஆலப்பில இருக்கிற நெறைய ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்ஸ்ல சேல் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் வந்து பார்த்து அத வாங்கிக்கலாம். அண்ட் இத தாண்டி வேற என்ன வாங்கலான்னா, ஆஸ் யூசுவல் ஆலப்பியோட ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் வாங்கிட்டு போலாம். அண்ட் ஆலப்பில வந்து வுட்ல பண்ண ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்பவே ஃபேமஸ். இந்த மாரி எலிஃபென்ட் இல்ல நெறைய ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ் கிடைக்கும். அண்ட் கோகனட் ஷெல்லெல்லாம் கூட இந்த மாரி ஹேண்டிகிராஃப்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே யூனிக்கா இருக்கும். பிரைஸ் கொஞ்சம் அதிகமா தான் சொல்லுவாங்க. உங்களோட பார்கெனிங் ஸ்கில்ஸ் வச்சு பார்கெயின் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆலப்பின்னு மட்டும் சொல்ல முடியாது. மோஸ்ட் ஆஃப் த பிளேஸஸ் இன் கேரளால வந்து ஸ்பைசஸ் வந்து நெறையா கிடைக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாரி ஃப்ரெஷ்ஷான ஸ்பைசஸ் வேணும்னா, நீங்க வந்து ஆலப்பில வாங்கிட்டு போலாம். ஆலப்பி ஃபுல்லாவே அங்கங்க நெறைய ஷாப்ஸ் இருக்கும். எங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்டின்ட்டு செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. கேரளால வந்து காட்டன் சாரீஸ், காட்டன் ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் வந்து ரொம்பவே ஃபேமஸ். நாங்க வந்து காட்டன் ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் கேரளா சாரீ வாங்கலாம்னு சொல்லிட்டு, கசவு ஆலயம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப்புக்கு போயிருந்தோம். இது வந்து ஒரு ஃபேக்ட்ரி அவுட்லெட் மாரி. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இவங்களோட சாரீஸ் எல்லாம் இங்கேயே வந்து வீவ் பண்றாங்க. பியூர் காட்டன் சாரீஸ், அதுக்கப்புறம் சல்வார்ஸ் எல்லாமே வந்து இங்க கிடைக்கும். அண்ட் உள்ளேயே வந்து ஷாப் இருக்கு. நம்ம அங்க வந்து நம்மளுக்கு வேண்டியத பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷாப்ல வந்து நெறைய கேரளா சாரீ கலெக்ஷன் இருந்தது. டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப யூனிக்கா நல்லாவே இருந்தது. இத தாண்டி இவங்க வந்து சுடிதார் மெட்டீரியல்ஸ் வச்சிருந்தாங்க. கேரளா சாரீஸ தாண்டி இந்த ஷாப்ல வந்து காட்டன் சுடிதார் மெட்டீரியல்ஸ் வச்சிருந்தாங்க. அண்ட் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பாவாடை, சட்டை செட் வச்சிருந்தாங்க. ஜென்ஸுக்கு வந்து வேஷ்டி வச்சிருந்தாங்க. நெறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. நல்லாவும் இருந்தது. குவாலிட்டியும் நல்லா இருந்தது. அண்ட் குவாலிட்டிக்கு ஏத்த மாரி பிரைஸுமே நெறையா லைக் ரொம்ப ஹையா இருந்த மாரி நான் ஃபீல் பண்ணேன். ஷாப்பிங்கோட இந்த வீடியோவ நம்ம முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா, இந்த மாரி நெறைய யூஸ்ஃபுல் கன்டென்ட் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துல இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.